questions of Dr. Vikram Matthews, Director, Christian Medical College and Hospital. Medical care starts before and also after. I think there's a very கடைசி நிலவரப்படி மொத்த வருவாயில் 2 Dr. Vikram Matthews, Now the last point, words of motivation for newly diagnosed patients which will boost their confidence and help them. First of all, believe in yourself. Self-confidence is most important. Trust your doctors, treatment and their follow-ups besides supreme power. Unwavering faith in your doctors is the prime requisite for successful treatment of the patient. To conclude, all the doctors, especially Dr. Asha HS. சரி இமிடியேட்டா நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொன்னாரு. பட் ஃபினான்ஷியலா நம்ம கொஞ்சம் வீக்கா இருந்தோம், என்ன பண்றதுன்னு புரியல, கொஞ்சம் பயமாவும் இருந்தது, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. ஸோ சார் வந்து மெடிக்கலாக மட்டும் இல்லை ஃபினான்ஷியலாகவும் அசிஸ்ட் பண்ணார் எங்களுக்கு. டாக்டர் அசிஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட சர்ஜரி முடிஞ்சது. ஸோ சர்ஜரி முடிச்சு கீமோ ஃபாலோஅப் இருக்கணும்னு சொன்னார் சார். ஸோ ரொம்ப ஒரு பயத்தோட தான் சர்ஜரி போகணும். ஸோ நேரடி ஒரு 6 hours சர்ஜரி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாக்கெல்லாம் உயிரே இல்லை, ஏன்னா அப்பாவையும் விட்டாச்சு. ஸோ இப்போ குழந்தைக்கு இப்படி ஆகுது அப்படிங்கும்போது அம்மா ரொம்பவே பயமாக தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நவம்பர் மாதம் வந்து ஸ்டமக் கேன்சர், அதாவது இரைப்பை புற்றுநோய், அதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இங்கே சிஎம்சி மருத்துவமனையில் எங்கள் அப்பர் ஜிஐ யூனிட் அதோட நர்சிங், சர்ஜிக்கல் நர்சிங் டிபார்ட்மெண்ட், நாங்கள் ரெண்டும் சேர்ந்து சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். எக்ஸிபிஷன், ஸ்லோகன் காம்படிஷன், போயம், குவிஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டமக் கேன்சர் சர்வைவர் மீட், அதாவது இந்த இரைப்பை புற்றுநோய் அது மீண்டும் வந்திருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு திரு விஐடி வேந்தர் அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். எங்களுடைய டைரக்டர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், நர்சிங் சூப்பரண்டன்ட், எங்களுடைய சீஃப் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விழாவை நடத்தி முடித்தோம். இதில் என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சு ஆக்சுவலாக பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 10-15 வருஷங்கள் முன்னாடி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. எதுக்காக இதை நாங்கள் செய்தோம்னா, இங்கே இந்த புற்றுநோய் வந்து ஒன்று நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்காமல் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போது நார்மலாக, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இதையும் செஞ்சுருக்காங்க அப்படின்ற இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் மற்ற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட இந்த ஊடகங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் இதை பரப்பணும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டமக் கேன்சர் வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணலாம், சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். மூணாவதாக, இந்த ஸ்டமக் கேன்சர் அவேர்னஸ் அண்ட் ஒரு சப்போர்ட் குரூப்பை இன்றைக்கி ஃபார்ம் பண்ணுறோம். பேஷண்ட்ஸை வச்சு இதை வந்து மற்ற பேஷண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நாங்கள் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் மற்ற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்கும் ஒரு
குரூப்பை நாங்கள் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தி இவங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு பண்ண போகிறோம். தேங்க்யூ சார். இது வரைக்கும் மொத்தம் எவ்வளோ பேர் சர்வே பண்ணியிருக்கோம்? மொத்தமாக சர்வே வேணாங்க. அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வருடத்துக்கு இந்த புற்றுநோய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ரேஷன்ஸ் செய்கிறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். சிலர் வந்து கொஞ்சம் ஏர்லி கேன்சராக இருப்பாங்க, சிலர் வந்து கொஞ்சம் லேட்டராக இருக்கும் அந்த மாதிரி. பட் லாங் டேர்ம் சர்வைவர்ஸ், அதாவது இந்த ஸ்டமக் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் அபவுட் 50-60% ஆவரேஜாக பேஷண்ட்ஸ் வராங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபாலோ அப். அவங்க வந்து பார்க்கணும், பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது சர்ஜரி மட்டும் இல்லை, இது சர்ஜரி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, மெடிக்கல் ஆனது கீமோதெரப்பியும் தேவைப்படும், சில சமயம் ரேடியேஷன் தேவைப்படும். இது எல்லாம் செய்து முடித்து அவங்க சக்ஸஸ் ஆகிறது வந்து ஒரு 50-60%. தொடக்க நிலையிலே கண்டுபிடிச்ச சிகிச்சையிலே தடுக்க முடிய வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ரெண்டாவது வந்து தொடக்கத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதனுடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமன் சிம்டம்ஸ். அதாவது நமக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாம், அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஏற்படுற சிம்டம்ஸ் தான். அதை வச்சு இது கேன்சருடைய சிம்டம்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த காரணத்தால் தான் இந்த கேன்சர் வந்து லேட்டாக டயக்னோஸ் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நம்ம எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து நம்ம இந்த மாதிரி ஏர்லி கேன்சர் பண்ணும்போது 90-95% சர்வைவல் ரேட் இருக்கும். சரி, வராமல் இருக்குன்னா என்ன பண்ணுறது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவேர்னஸ் தான். ஸோ அவேர்னஸ் அபவுட் ஹெல்த்தி ஃபுட், நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அது வந்து முக்கியமானது. வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சால்டட் ஃபுட், நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. மூணாவது வந்து நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ அது பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து கேன் ஆக்சுவலி ப்ரிவெண்ட் கேன்சர். அதாவது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஒரு பாக்டீரியாவும் இருக்குது, ஹெலிகோபாக்டர் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் அந்த பாக்டீரியா வந்து நம்ம மெடிக்கல் அதாவது மெடிசனில் ட்ரீட் பண்ணி அதை எராடிகேட் பண்ணோம்னா, அது இல்லாமல் பண்ணோம்னா அந்த பாக்டீரியா வந்து ஸ்டமக்கில் இருக்கிறது, அதாவது அந்த கேன்சர் வர இடத்துல இருக்கிற பாக்டீரியா அது இல்லாமல் பண்ணோம்னா தென் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வந்து பெரியவங்க தான் ஜென்ரலாக வந்து பெரியவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஒரு 50 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வரும். பட் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா சின்ன வயசில் இருக்கவங்க, ஒரு 20-30 வயசில் இருக்கவங்க கூட போட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட்டு சாப்பிட்றது, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூட ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே. புகைப்பிடிப்பது ஆல்கஹாலும் ஒரு வாய்ப்பு, நிறைய வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே வந்து இது ஏதோ ஒரு காரணம் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்து வர இதுதான். ஸோ புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இதோடு சேர்ந்து மற்ற இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெலிகோபாக்டரும் சேர்ந்து இருந்ததுன்னா எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இது. நம்ம எவ்வளோ தடுக்க முடியுமோ, எத்தனை காரணங்களை நம்ம தடுக்க முடியுமோ அப்படினால. நல்ல கேள்வி இது. அதாவது அது வந்து ரேர் தான், இந்த ஜெனட்டிக் இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எல்லா ஸ்டமக் கேன்சர், இந்த இறப்பை புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5% கூட அந்த ஜெனட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு 5% தான். பட் இப்போ யாருக்காவது வீட்டில் யாருக்காவது இந்த இது இருந்ததுன்னா மற்றவங்களே இதை ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து